ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 26ஆம் பாசுரம். இந்த பாசுரத்தில் கோபாலனின் சௌலபியத்தையும் அழகையும் பார்த்து மாலான மணிவண்ணன்னு அழைக்கிறான். சகலரையும் மயக்க வல்லவன் இவன். மாலாய் பிறந்த நம்பி, மாலே செய்யும் மணாளன். அதிகப்படியான அலங்காரங்கள் எதுவும் இல்லாமல் இவனுடைய திருமேனியை சேவிக்கும் பாக்கியம் எல்லாருக்கும் கிடைச்சுடாது. பிருணுதே தனும் ஸ்வாம்னு இவன் யாரை வரிக்கிறானோ அவளுக்குத்தான் தன்னுடைய திருமேனியை காட்டி அருள் புரிவானான். இப்படி வசீகரிக்கிறதுனால இவன் மால். பும்சாம் திருஷ்டி சித்தபகாயினம்னு எல்லோருடைய கண்ணையும் கருத்தையும் கவருபவன். இவன்கிட்ட தன்னையே பறிகொடுத்து மாலேன்னு அழைக்கிறா கோதை. இந்த மால் செஞ்ச ஒரு காரியத்தை நினச்சி உகக்கிறா. அப்படி என்ன பண்ணினான் இந்த மால்? தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்ணினர். எல்லோரும் வரார்கள். 10,000 பேர் உட்காண்டு வேத பாராயணம் பண்ணுறா. அந்த சமயம் துவாரகாதீசனும் வந்தான். அவனை பார்த்த தர்மபுத்திரருக்கு ஆனந்தம் தாங்கலை. யக்ஞ புருஷன் அல்லவோ வரான்னு சந்தோஷப்பட்டு அகோபாகியம் அகோபாகியம்னு சொல்லிண்டு பூரண கும்பத்தை கொடுத்து வரவேற்கிறான். வந்தவன் தர்மபுத்திரர்கிட்ட யார் யாருக்கு என்னென்ன வேலை அலாட் பண்ணியிருக்க தர்மபுத்திரான்னு கேட்டு வரவாழ நான் போய் வரவேற்கிறேன்னு சொல்லிண்டே நேர வாசலில் போய் நின்றுட்டான். இன்னார் இனியார்னு பார்க்காம அத்தனை பேர்களுடைய திருவடிகளிலும் நீர் சேர்த்து அலம்பி அந்த தீர்த்தத்தை தன்னுடைய தலையில் புரோஷணம் பண்ணிக்கிறானாம். இந்த சௌலபியத்தை பார்த்துதான் கோதை மாலே அப்படின்னு அழைச்சா. இவனை மின்னுமா மழை தவழும் மேகவண்ணன்கிறார் ஆழ்வார். இவன் மேகவண்ணன் மட்டும் இல்லை, மணி போல இருக்கும் ஜீவாத்மாவை வண்ணமயமாக ஆக்குபவன். அதனால இவனை மணிவண்ணன்னு ஆண்டாள் அழைச்சது போல ஆழ்வாரும் அழைக்கிறார். மணிக்கும் மணிவண்ணனுக்கும் நிறைய ஒற்றுமை உண்டு. ஒருத்தர் கையில் விலை மதிக்க முடியாத மணி கிடைச்சுடுத்துனா தூக்கம் போயிடும். ஆனால் மணிவண்ணனான கோபாலன் நமக்கு கிடைச்சா அறியாமைங்கிற தூக்கம் போயிடும், ஞான விழிப்பு ஏற்பட்டுடும். மணி எவ்வளவுதான் உயர்ந்ததாக இருந்தாலும் சொந்தக்காரன் என்ன சொன்னாலும் கேட்கும். அது மாதிரி மணிவண்ணனும் எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்தாலும் பக்தர்கள்கிட்ட மாலாக இருப்பான். மணி கடல்கள்லையும் மலைகளிலையும் தான் கிடைக்கும். பெருமாள்ங்கிற மணிவண்ணனும் கடல்ல கிடைப்பான். இல்லை திருமலை திருமாலிருஞ்சோலை மலை அகோபிலம் போன்ற மலைகளில் கிடைப்பான். நல்ல மணி வேணும்னா ஒரு தரகரை அழைச்சிண்டு போய் தான் வாங்கணும். நேர போனால் ஏமாத்திடுவா. சாதாரண கண்ணாடி கல்ல மணின்னு கொடுத்துடுவா. அது மாதிரி பெருமாளையும் நேர போய் அப்ரோச் பண்ணாமல் ஆச்சாரியன் மூலமாக போனாதான் நமக்கு முழுமையாக அவன் கிடைப்பான். மணி ஒளியோட பிரகாசமாக இருந்தாதான் சிறப்பு. பெருமாள் மணியாக இருக்க அவருக்கு ஒளியாக இருப்பவள் மகாலட்சுமி தாயார். மணியை ஒருத்தர் இழந்துட்டா அழுவா. அதே மாதிரி மணிவண்ணன் கிட்டக்க வந்துட்டு பிரிஞ்சு போயிட்டா ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கின்னு இவனை பிரிந்து பக்தர்களும் அழுவார்களாம். மணி சேத்துல கிடந்தாலும் அது மணிதான். அதோட பெருமை தெரியாம சிலர் இக்னோர் பண்ணிடுவா. அது மாதிரி இந்த உலகத்தில் வந்து மணிவண்ணன் அவதாரம் பண்ணாலும் அவனுடைய பெருமை குன்றவே குன்றாது. கிருஷ்ணனே கீதையில் சொல்கிறான், அவஜானந்தி மா மூடாகான்னு. மூடர்கள் என் பெருமையை தெரிஞ்சுக்கல, நான் இந்த லோகத்தில் பிறந்ததுனால. சேத்துல கிடந்தாலும் மணிதான். சம்சாரத்தில் வந்து அவதரித்தாலும் பகவான் மணிவண்ணன் தான். அவன் பெருமை குன்றவே குன்றாது. ரத்தினம் விலை மதிக்க முடியாததா இருந்தாலும் கைக்குள்ள அடங்கிடும். அந்த மாதிரி பெருமைமிக்க பரமாத்மா மனசுக்கும் வாக்கிற்கும் அப்பாற்பட்டவன். அப்படிப்பட்டவனை சுலபமா கோபிகைகள் முந்தானில முடிஞ்சு வச்சுருப்பாளாம். புஜங்க காருடமணி திரைலோக்கிய ரக்ஷாமணின்னு எல்லா லோகங்களையும் ரட்சிக்கும் மணி அவன். கோதை பிராட்டிக்கும் ஆனந்தத்தை அளிக்கும் மணி. அதனால்தான் கோபாலனை மாலே மணிவண்ணான்னு அழைச்சு தன்னுடைய முந்தானையில முடிஞ்சு வச்சுருக்கா அப்படின்னு சொல்வார்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.